ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஐலி வந்துட்டு சிவா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட நிரூபிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கபிலன் தான். அவர் தான் பத்திர ஆஃபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சிவா மாதிரி சைன் போட்டு எல்லாமே செஞ்சது அவர் தான். எங்களை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்கோசரமே இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்திராணி கிட்ட காமிக்கிறாங்க. இந்திராணி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் இருந்துட்டு, என்ன என் மேலே தேவையில்லாமல் பழி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இந்திராணிக்கு கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிடுறாங்க கபிலன் கன்னத்தில். அதுக்கப்புறம் தான் இந்திராணிக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுது. ஐலி மேலேயும் சிவா மேலேயும் இவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த சிசிடிவி கேமராவில் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வர்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ தாலி கட்டின வீடியோ இல்லை. இவங்க மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க. அதில் வந்துட்டு அவங்க தாலி பிரித்து போகிறத பற்றி அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. அதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி தாலி பிரித்து கோர்க்கும்போது எப்படியோ சிவா வந்துட்டு ஐலி கழுத்தில் தாலி கட்டியாதாகணும். உண்மையான தாலி கட்டியிருந்தால் கண்டிப்பாக அவங்க கட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரித்திகா ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா நான் இருக்கும்போது அவளுக்கு முதல்ல தாலி பிரித்து கோக்குறீங்களா, அப்போ அவள் மருமகளா நான் மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே இந்திராணி இருந்துட்டு, அது உனக்கும் தான் ரித்திகா, ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம் அப்படின்னோடனே ரித்திகா, என்ன தான் இருந்தாலும் அவளுக்கும் எனக்கும் ஒன்றா பண்ணுறதா, அவள் யார் ஃபஸ்ட்டு, அவள் எங்கேருந்தோ வந்திருக்கிறா, அவளை வந்து கூப்பிட்டு வந்து அவளுக்கு முதல்ல நம்ம வீட்டில் தாலி பிரித்து கோக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிட்ட மறுபடியும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இந்திராணி இருந்துட்டு கோவப்பட்டு, ரெண்டு பேர்த்துக்கும் தான் சொன்னால் கேள் அப்படின்னு சொல்லணுன்னே சரி வேறு வழியே இல்லாமல் அமைதியாகிடுறாங்க ரித்திகா. இந்த விஷயத்த ஐலிக்கிட்டே சிவாக்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்திராணி. சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வேளை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்குது. கரெக்டாக தாலி கட்டுற சமயத்தில் ரித்திகா எதையோ பார்த்து பயந்துடுறாங்க. எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க ரித்திகாவை. அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த சிவா தாலி கையில் வச்சுட்டுருக்கிறப்ப ஐலி கையில் வாங்கி அதை அவங்களே முடிச்சு போடுறாங்க திரும்புறதுக்குள்ளே. இந்திராணி திரும்பி பார்க்கும்போது ஐலி கழுத்தில் தாலி தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்திராணிக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்குள்ளே தாலி கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கேட்குறாங்க. அப்புறம் சிவா இருந்துட்டு, என்னக்கா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே டவுட் ஆயிடுது இந்திராணிக்கு. அதுக்குள்ளே எப்படி இவங்க தாலி கட்டியிருப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு கடைசியில் இதுலேயும் கோட்டை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பாவை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஐலி வந்துட்டு அவங்க கழுத்தில் அவங்களே முடிச்சு போடுறத, தாலிக்கு முடிச்சு போடுறத பார்த்துட்டு இருந்துட்டு இது எல்லாத்தையும் இந்திராணிகிட்ட போய் சொல்லிடுறாங்க. இந்திராணி வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு மறுபடியும் இதை கேட்குறக்காக ஐலிக்கிட்டே சிவாக்கிட்டேயும் வர்றாங்க. அந்த சமயத்தில் ஐலி வந்துட்டு சிவாக்கிட்ட, எப்படியோ தப்பிச்சுட்டு சீனியர் இந்த பிரச்சனையில் இருந்துட்டு, நான் கரெக்டாக அப்போ ரித்திகா சத்தம் போடாமல் மட்டும் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நல்ல வேளை அவள் சத்தம் போட்டா, டக்குன்னு நான் வாங்கி தாலியை கட்டிட்டேன், இல்லைன்னா என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்திராணியும் பாவையும் வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க அவங்கள பார்க்குறாங்க, இவங்க அவங்கள பார்க்குறாங்க. அதோட ப்ரமோ முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.